children. I am your social science teacher Mrs. Lakshmi. This is a time for recap. In the previous class, we learnt about Greece, the Hellenic world, Greeks' victory over Persians, democracy in Hellenic Greece, Athenian democracy, Pericles, and Socrates. Now I am going to continue lesson number 5 in history. The topic of the lesson is the classical world. Today's subject is Rome, the Hellenistic world. Beginning of Hellenistic civilization, class war between patricians and plebeians, transfer of power from consuls to emperor, establishment of principate, society under principate, Punic wars and the emergences of imperial Roman empires, external invasions and the decline of Roman empires. The first topic is beginning of Hellenistic civilization. The Greek city-states did not have an elaborate bureaucracy. கிரேக் சிட்டியில் மிக விரிவான ஒரு அதிகார வர்க்கம் இல்லை. They were therefore able to show a greater dynamism. அதனால் அவங்களுக்கு ஒரு மாபெரும் சக்தியை வெளிக்காட்ட அவங்களால முடிஞ்சது. Under Alexander the Great, the Greeks were able to establish a kingdom in Macedonia. Alexander Great அவருடைய ஹெல்ப்னால கிரீக்ஸ் என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய ஒரு அரசை நிறுவுறாங்க. But the entire period of Alexander's reign was spent on wars. அலெக்சாண்டருக்கு உலகத்தையே வென்றணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு. ஸோ அவருடைய த்ரூஅவுட் இஸ் லைஃப், அவருடைய வாழ்நாள் முழுதும் அவர் என்ன பண்ணுறாரு, உயிரோடு இருக்கிற வரைக்குமே நிறைய போர் புரிஞ்சிட்டே இருந்தார். அவருடைய என்டையர் பீரியட் ஆஃப் அலெக்சாண்டர்ஸ் ஸ்பெண்ட் ஆன் வார்ஸ், போர்லேயே கழிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. Cultural development that took place rapidly after Alexander's death 320 BC is called the Hellenistic civilization. அதாவது அலெக்சாண்டர் இறந்த பிறகு 323 பிசியில் அவர் இறக்குறாரு. அவர் இறந்த பிறகு அந்த பண்பாடு அதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சது இல்லையா, அது மிக விரைவாக அங்கே கிரீக்கில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அந்த பீரியடை ஆஃப்டர் அலெக்சாண்டர்ஸ் டெத் ஆஃப்டர் 323 பிசி அது ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன், நாகரிக வளர்ச்சி அதிகமாக கிரீக்கில் நடந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The Greek school of science, mathematics and philosophy reached its peak in the Greek Egyptian city of Alexandria. கிரேக்கர்களுடைய அவங்க எல்லா துறையிலுமே மிக சிறந்து விளங்கியிருக்காங்க. அறிவியல், மேக்ஸ், ஃபிலாசபி, தத்துவம் எல்லாத்துலேயுமே உச்சத்துக்கு போயிருக்காங்க அவங்க அப்படின்றது நம்மளுக்கு இதன் மூலிமா நல்லா தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூக்ளிட் ஃபார்முலேட்டட் த பேசிக் தியரம்ஸ் ஆஃப் ஜியாமெட்ரி. யூக்ளிட் அப்படின்றவர் ஜியாமெட்ரியில் வர தியரம்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. எரட்டோஸ்தெனஸ் கால்குலேட்டட் த டயாமீட்டர் ஆஃப் த எர்த்தினுடைய டயாமீட்டர் எவ்வளோ அப்படின்ற ஒரு அப்போவே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காரு. இவங்களுடைய இந்த கண்டுபிடிப்புகள், இவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட 2300 இயர்ஸ் ஆகும். ஏன்னா இதெல்லாமே பிஃபோர் கிரைஸ்ட். இப்பார்க்கஸ் வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரி. மேக்ஸில் நீங்கள் ட்ரிக்னோமெட்ரி போடுறீங்க இல்லையா, அதை இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. டாலமி டெவலப்ட் ஏ மாடல் ஆஃப் மோஷன்ஸ் ஆஃப் தி பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். டாலமின்றவர் பிளானட்ஸ்னுடைய மோஷனை பற்றி, எப்படி எல்லா பிளானட்ஸும் சன்னை சுற்றி வருது அப்படின்றத பற்றியும், ஸ்டார்ஸ்னுடைய மோஷனை பற்றியும் அவர் அப்போயே நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்காரு. தே வேர் ஆல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ். யூக்ளிட், எரட்டோஸ்தெனஸ், இப்பார்க்கஸ், டாலமி அப்படின்றவங்களும் இந்த ஏஜில் கிரேக்கில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர்கள் அப்படின்னு சொல்லலாம். The next topic is Roman Republic. In the beginning, Rome was a society of agriculturists organized through lineages. Out of this developed a hereditary ruling class. Roman people were divided into two classes: patricians, rich landlords, and plebeians, common citizens. At first, Rome நிறைய பேர் அங்கே இருந்தவங்க எல்லாரும் அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயம் செய்கிறவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாரம்பரிய முறைப்படி கொஞ்சம் விவசாயம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பரம்பரையாக ரூலிங் கிளாஸ் அங்கே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு ரோம் பீப்புள்ஸ் டூ கிளாஸஸாக டிவைட் ஆகுறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பேட்ரிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேட்ரிஷியன்ஸ் யார் அப்படின்னா ரிச் லேண்ட்லார்ட்ஸ், மிகப்பெரிய பணக்காரங்களை பேட்ரிஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் பிளபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க யார் அப்படின்னா சாதாரண காமன் சிட்டிசன்ஸ். ஸோ ரோம் வாஸ் டிவைடட் இன்டு டூ செட். ஒன் இஸ் பேட்ரிஷியன்ஸ், ரிச் லேண்ட்லார்ட்ஸ், அண்ட் plebeians, a common citizen. Rome was strategically located in the crisscrossing trade routes cutting north, south, and east-west. Taxes on passing traders added to the revenue derived from agriculture. By the late 6th century BC, Rome developed into a prosperous town. அதாவது ரோம் நம்ம நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட் அப்படின்னு பிரித்தோம்னா நம்ம சென்ட்ரல் லொக்கேஷனில் தான் ரோம் இருக்குது. ஓகேவா? டாக்ஸஸ் ஆன் பாசிங் ட்ரேடர்ஸ். ஸோ சென்டர் ஆஃப் தி பிளேஸில் அது இருக்கிறதுனால, ஹார்ட் ஆஃப் தி டவுன் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த வழியாக போகிற ட்ரேடர்ஸ், வியாபாரிகள் எல்லாரும் அங்கே வரி கட்டுற பணத்தின் மூலயமா விவசாயம் இன்னும் நல்லா செழித்து வாங்குது. By the late 6th century BC, Rome developed into a prosperous town. அதாவது 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் பார்த்திங்கன்னா ரோம் மிகப்பெரிய ஒரு செழித்தோங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக உருமாறுது.
ஒரு மோதல் வந்து ஏற்படுது. A major source of revenue to the Roman state was slave trade. The island of Delos became a great slave market. அதாவது ரோம் அரசுக்கு வந்து மிக அளவில் அதிக வருவாயை வந்து அள்ளி கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஸ்லேவ் ட்ரேடு தான், அடிமைகள் வியாபாரம். மார்க்கெட்டில் நம்ம இப்போ எப்படி போயிட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மாதிரி வாங்குறோமோ அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஸ்லேவ் ட்ரேட் இருந்தது. அடிமைகள் வந்து அப்படியே விற்பாங்க, அவங்க போயிட்டு பணக்காரங்களை வந்து அடிமைகளை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. The island of Delos became a great slave market. டெலோஸ் அப்படின்ற ஐலாண்ட் வந்து இந்த ஸ்லேவ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸாக வந்து ரோமில் இருந்திருக்கு. Tiberius Gracchus and Gaius Gracchus, though patricians, voiced their opinion in favor of the poor peasants. As the peasants supported that program, the senators, shocked by this development, murdered both of them. The martyrdom of the Gracchus brothers played a decisive role in the transformation of the Roman Republic into the Roman Empire. Tiberius Gracchus and Gaius Gracchus ரெண்டு பேருமே ஈவன் தோ தேவர் பேட்ரிஷியன்ஸ், அவங்க வந்து மிகப்பெரிய ரிச் லேண்ட்லார்ட்ஸாக இருந்தால் கூட அவங்க யாருக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா புவர் பெசன்ஸ்னால் யார், ஏழை விவசாயிகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து எதிரிகளால் கொல்லப்படுறாங்க. அவங்களுடைய டெத் ரோமன் ரிப்பப்ளிக் வந்து ஒரு ரோமன் எம்பையராக மாறுறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. Next topic is transfer of power from consuls to emperor. When Marius became consul with the support of the Equites, he made an attempt to push through a land distribution bill in the Senate. This led to the violence. The allies of Marius were killed. This resulted in a civil war between the followers of Marius and Sulla. After expelling Marius, Sulla reigned for 3 years as a virtual dictator. He was killed and succeeded by Cinna and Catalina. அதாவது மேரியஸ் என்பவர் வந்து இந்த இக்யூட்ஸ் என்பவருக்கு வந்து ஆதரவோடு கேன்சல் ஆன பின்னரே செனட் சபையில் வந்து ஒரு மசோதா ஒன்று வந்து அவர் அறிமுகம் செய்கிறாரு. அதை தொடர்ந்து வன்முறை வந்து அங்கே அதிகமாக வெடிக்குது. மேரியஸ்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் வந்து கொல்லப்படுறாங்க. அதன் விளைவாக மாரியஸ் வந்து ஆதரவாளர்கள் மற்றும் சுல்லா என்பவர்கள் ஆதரவுகளிடையே வந்து அங்கே வந்து ஒரு சிவில் வார், உள்நாட்டு போர் வந்து நடக்குது. இறுதியில் மேரியஸ் வந்து அகற்றப்பட்டுட்டு சுல்லா வந்து அதிகாரத்தை கைப்பற்றி 3 ஆண்டு வந்து அங்கே ரோம் வந்து ஆட்சி செய்கிறாரு. பின்னாடி அவரும் வந்து கொல்லப்பட்டுட்டு சின்னா கேட்லினா என்பவர் வந்து ஆட்சி புரிகிறாங்க. Next topic is establishment of principate. Principate அப்படின்னா மன்னராட்சி முறை. The civil wars over, social issues ended only to be replaced by the civil wars between generals Marius and Cinna against Sulla, Pompey against Julius Caesar, after Caesar's death Brutus and Cassius against Mark Antony, and Octavian, and finally Octavian against Mark Antony. அந்த ரோம் ஃபுல்லாக வந்து உள்நாட்டு போர். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மேரியஸ், சின்னா, சுல்லா, ஜூலியஸ் சீசர், சீசர்ஸ்னுடைய டெத்துக்கு பிறகு ப்ரூட்டஸ், மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி பல பேரோட அங்கே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்நாட்டு போர் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. த ரிச், ஓல்ட் அண்ட் நியூ alike felt that following Octavian, now called Augustus. Octavian Caesar வந்து இப்போ வந்து அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. டு எஸ்டாப்ளிஷ் ஏ de facto monarchy was the only way to re-establishing political stability. எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ரோமில் வந்து புரட்சி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆக்டோவியன், அதான் இப்போ வந்து அகஸ்டஸ் அப்படின்றவர் தான் நம்ம ரோம் வந்து வழி நடத்தி ஆட்சி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. The period starting from Augustus is known as the Principate. 27 BC. Augustus' period வந்து 27 BC, before Christ 27. Okay. This is called the period of Principate. Principate-னா என்ன? மன்னராட்சி முறை. Augustus called himself Imperator. Augustus தன்னை Imperator அப்படின்னு சொல்லிக்கிறாரு. What is the meaning of Imperator? Means it is equivalent to the English word Emperor. இங்கிலீஷில் நம்ம எம்பரர், மகா பெரிய அரசர், பேரரசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இம்பரேட்டர். ஸோ தன்னை தானே அகஸ்டஸ் வந்து இம்பரேட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் அதுக்கு சொன்ன மாதிரி மாடலில் மிக சிறந்த முறையில் ரோம் வந்து அவர் ஆட்சி செய்கிறாரு. அவருடைய பீரியட் ரொம்ப நல்லா வந்து ரோம் வந்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற பாதையில் சென்றது. Next topic is society under Principate. During the period of Principate, the imperial ruling class became far more prosperous than under the Republic. இந்த பீரியடில் மன்னராட்சி முறையில் இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது ரிப்பப்ளிக் பீரியடில் இருந்ததை விட, அதுக்கு முன்னாடி இருந்த பீரியடை விட இப்போ டியூரிங் அகஸ்டஸ் பீரியடில் நல்லா வந்து ரோம் வந்து முன்னேற்ற பாதையில் போகுது. The period witnessed a great influx of luxury goods such as silk, spices and gems from the east. பல நாட்டிலோட இவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில்க், ஸ்பைசஸ், ஜெம்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸ்ட்லேருந்து வருது. சிட்டிஸ் வேர் பில்ட் ஆன் எ கிராண்ட் ஸ்கேல் வித் டெம்பிள்ஸ், தியேட்டர்ஸ், ஸ்டேடியா அண்ட் கொலோசியம். அங்கே ரோம்லேயே வந்து மிகப்பெரிய சிட்டிஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து டெம்பிள்ஸ் இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது, ஸ்டேடியம்ஸ் இருக்குது, கொலோசியம் விளையாட்டு அரங்கங்கள் இருக்குது, ஜிம்னாசியம்ஸ், அடிக்வேட்ஸ் அண்ட் பாத்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. The rich people distracted the attentions of the poor by organizing games and contests in circuses where the gladiators were forced to fight and kill each other.
அதாவது ஏழைகளுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக விளையாட்டுகள் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க, போட்டிகள் நடத்துகிறாங்க. சண்டை காட்சி வீரர்கள், அதாவது கிளேடியேட்டர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதை சண்டை காட்சி வீரர்கள் அவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் மோதவிட்டு அதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கொல்லப்படுற வரைக்கும் அந்த கட்டாய சண்டையாக வந்து வச்சு மக்கள் வந்து அந்த அரங்கில் வந்து கூடுறதுக்காக இந்த மாதிரி ஷோஸ்லாம் வந்து அந்த ரிச் பீப்புள்ஸ் வந்து நடத்துகிறாங்க. The most distinguished writers of the Augustan age brought glory to the empire. அகஸ்டனுடைய ஏஜில் அவருடைய பீரியடில் நிறைய ரைட்டர்ஸ் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளினி த ஹெல்டர் கம்ப்ளீட்டட் ஏ ஒலோமினஸ் என்சைக்ளோபீடியா. ஒலோமினஸ் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் என்சைக்ளோபீடியா, அறிவியல் கலை களஞ்சியம். சயின்ஸ் பற்றி அவர் எழுதியிருக்காரு. ஈ கால்ட் இட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? பிளினி த ஹெல்டர் அப்படின்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. செனக்கா வாஸ் அனதர் வெல் நோன் ஆத்தர் ஆஃப் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சயின்ஸ். செனக்கா அப்படின்றவரும் என்சைக்ளோபீடியா தான் எழுதியிருக்காரு, சயின்ஸை பற்றின்னு தான். ஒரேஸ் இன் இஸ் ஓட்ஸ், ஒரேஸ் அப்படின்ற ரைட்டர் ஓட்ஸ் அப்படின்ற தன்னோட புத்தகத்தில் he developed a philosophy that combined Epicureans justifications of pleasures with stoic bravery in the face of troubles. எபிக்யூரியன்ஸ்னுடைய அந்த தீர்ப்புகளை பற்றி, ஜட்ஜ்மெண்ட்டை பற்றிலாம் அவர் தன்னோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு. லிவி வாஸ் மோர் எ ப்ரோ ஸ்டைலிஸ்ட் தேன் ஹிஸ்டோரியன். லிவி அப்படின்றவர் வந்து ஒரு உரைநடை எழுத்தாளர், ஹிஸ்டோரியனை மாதிரி மாடல் இல்லாமல் ஒரு உரைநடை எழுத்தாளராக அவர் இருக்கார். த பெஸ்ட் நோன் ஹிஸ்டோரியன் வாஸ் டாசிட்டஸ். இதோட இந்த பீரியடில் இருந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா டாசிட்டஸ். விர்ஜில்ஸ் அனைடு குளோரிஃபைடு ரோமன் இம்பீரியாலிசம். விர்ஜில்ஸ் அப்படின்றவர் தன்னுடைய அனைட் அப்படின்ற புத்தகத்தில் ரோமன் இம்பீரியாலிசத்தை பற்றி, அந்த ஏகாதிபத்திய ஆட்சி முறைகளை பற்றிலாம் அவர் எழுதியிருக்காரு. த ரோமன் லா அட்டைன்ட் இட்ஸ் ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் டியூரிங் தி பிரின்சிபேட். ரோம் நாட்டில் இந்த பிரின்சிபேட் மன்னராட்சி முறையில் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டது இல்லாமல் லா சட்ட புத்தகங்களும் நிறைய வந்து அங்கே எழுதியிருக்காங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் அகஸ்டஸ் இன் 14 AD, அகஸ்டஸ் வந்து 14 AD இயேசுலாம் பிறந்த பார்த்து 14 AD நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வருடத்தில் அவர் வந்து அகஸ்டஸ் இறந்து போயிறாரு. ரோம் ஹேட் ஃபியூ என்லைட்டன்ட் அண்ட் கேப்பபிள் ரூலர்ஸ். ரோமில் அகஸ்டஸ் மாதிரி சிறந்த அரசர்கள் ஒரு சில பேர் இருந்திருக்காங்க. வித் த எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் ட்ராஜன், ஆண்டோனியஸ் பியர்ஸ் அண்ட் மார்க்கஸ் அரேலியஸ், ஆல் அதர்ஸ் வேர் டைரன்ஸ். இவங்க 3 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து கொடுங்கோல் ஆட்சியாளர்களாக தான் இருந்திருக்காங்க. மார்க்கஸ் அரேலியஸ் ஸ்டாண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் அதர்ஸ். இதில் வந்து சொல்லும்படியாக யார் இருந்தது அப்படின்னா மார்க்கஸ் அரேலியஸ் தான். ஆஸ் எ ஃபிலாசபர் ஈ ஆத்தர்ட் மெனி புக்ஸ். அவர் வந்து நாட் ஓன்லி அ ரூலர், ஈ வாஸ் ஆல்சோ எ ஃபிலாசபர். ஒரு தத்துவ மேதையாக இருந்திருக்காரு. நிறைய புத்தகங்களும் அவர் வந்து மார்க்கஸ் அரேலியஸ் எழுதியிருக்காரு. ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ரோமன் எம்பரர் டு சென்ட் அன் எம்பசி டு சைனா அண்ட் எஸ்டாப்ளிஷ் கான்டாக்ட் வித் அன் ஏஷியன் பவர். உலகத்திலே முதல் ரோம் நாட்டிலிருந்து சைனாக்கு ஒரு எம்பசடர், ஒரு தூதுவர், வெளிநாட்டு தூதுவர் அனுப்பின ஒரு அரசர் யார் அப்படின்னா இந்த மார்க்கஸ் அரேலியஸ் தான். ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் அண்ட் கான்டாக்ட் வித் அன் ஏஷியன் பவர். ஏஷியாவில் மிகப்பெரிய ஒரு பேரரசர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கூட நம்ம அவருக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து அவர் வந்து ரோம் வந்து ஆட்சி செய்திருக்காரு. Next topic is external invasions and the decline of the Roman Empire. The empire facing threats from the barbarian incursions depended on expensive mercenary armies. In AD 330, the center of the empire moved from Italy to the Greek-speaking city of Byzantium. அதாவது பார்பேரியன்ஸ் அப்படின்னா மூர்க்கத்தனமான அரக்கர்களை போன்ற குணம் கொண்ட பல பேரால் வந்து ரோமுக்கு வந்து மிகப்பெரிய நெருடல் வருது. But it was difficult to rule the western parts from such a distance. In 410 AD, the Goth Alaric led his forces to sack Rome. The Frank Clovis took control of Gaul. The Ostrogoth Theodoric proclaimed himself the Emperor of Rome. The final onslaught came from Vandals. Discussed by the rule of the Emperor Romulus Augustus, the Roman army led by the Odovacar revolted and deposed him. This marked the end of the Western Roman Empire. பார்பேரியன்ஸ் அப்படின்னா பண்பாட்டில் பின்தங்கியவங்க. அவங்க படையெடுப்புலாம் எடுத்து வந்ததுனால ரோமன் எம்பையர்ஸ்க்கு வந்து அதிக காசுலாம் செலவு பண்ணி கூலிப்படைங்களெல்லாம் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து அவங்க இருந்தாங்க. 330 பார்த்திங்கன்னா அரசனுடைய ஆட்சி மையம் இத்தாலியிலேருந்து கிரேக்க மொழியை பேசுகிற பைசாண்டிய நகருக்கு மாறிடுச்சு. அதனால் அங்கேருந்து கொண்டு தூரத்தில் இருந்த மேற்கு பகுதிகளை இவங்களால் கட்டுப்படுத்த முடியலை. இன் 410 கோத் அலாரிக் அப்படின்றவர் ரோமபுரிய சூறையாடுறார். வந்து படையெடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து பொருட்டு போயிட்டார். ஃப்ராங்க்லின் தலைவர் குளோவிஸ் என்ன பண்ணுறாருன்னா இதுலேருந்து கால் பகுதி வந்து கைப்பற்றிட்டாரு. ஆஸ்ட்ரோகோத் இனத்தை சேர்ந்த தியோடரிக் வந்து தன்னையே ரோம பேரரசை அறிவிச்சுக்கிட்டாரு. இறுதியாக ஆனால் கடுமையான தாக்குதல் நடத்தி போர் வேண்டல்கள் அவங்க வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க. இன் 476 பேரரசர் அதாவது எம்பரர் ரோமுலஸ் அகஸ்டஸ் என்ன பண்ணுறாரு, ஆட்சியின் மீது வெறுப்பு கொண்டு அந்த ரோமில் இருந்த இராணுவங்கள் வந்து என்ன பண்ணுறது, ஒடேவேகர் என்பவரின் தலைமையில் அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டு ரோமானிய பேரரசு இதோட
Next topic is Punic Wars and the emergence of imperial Roman empires. As Rome was growing in Italy, Carthage was growing in power in North Africa. ரோம் வந்து இட்டாலியில் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டோ அதே மாதிரி நார்த் ஆஃப்ரிக்காவில் கார்த்தேஜ் அப்படின்றது நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு நகரமாக இருந்தது. த கார்த்திஜினியன்ஸ் வேர் த டெசனன்ஸ் ஆஃப் தி ஃபெனிஷியன்ஸ் ஹூ எக்ஸல்ட் இன் சீஃபேரிங் அண்ட் ட்ரேட். இந்த கார்த்தேஜ் மக்கள் வந்து கடற்பயணங்கள் வணிகத்துல எல்லாம் சிறந்து விளங்கிய பினிஷியர்கள் அந்த சந்ததியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ரோம் அண்ட் கார்த்தேஜ் யுனைடெட் டு டிரைவ் அவுட் த கிரீக்ஸ். ரோம் கார்த்தேஜ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கிரீக்ஸை வந்து எப்படியாவது விரட்டணும்னு நினைக்கிறாங்க. Thereafter Carthage took Sicily and threatened the very existence of the Roman state. The three wars fought between them are called the Punic Wars. இந்த மாதிரி 3 போர்கள் இந்த ரெண்டு சக்திகளுக்கு இடையே நடந்துச்சு. அந்த 3 போர்கள் தான் பியூனிக் போர்கள், பியூனிக் வார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்த்தேஜ் சென்ட் எ ஜெனரல் நேம்ட் ஹானிபால். கார்த்தேஜ் நாட்டிலேருந்து ஹானிபால் அப்படின்ற ஒரு தளபதியாக வராரு. ஹி டிஃபிட்டட் த ரோமன் ஆர்மி அண்ட் மேட் எ கிரேட் பார்ட் ஆஃப் த இட்டாலிய டெசர்ட். அவர் வந்து ரோமன் ஆர்மியை ஃபஸ்ட்டு டிஃபீட் பண்ணுறாரு. டிஃபீட் பண்ணிவிட்டு இட்டாலியினுடைய பெரும்பகுதியை டெசர்ட்டாக ஆயிடுது. அதனால் Fabius, who led the Romans, did not give up. In the Second Punic War, Fabius confronted Hannibal and defeated him in the Battle of Zama. Second Punic Warல Fabius வந்து ஹானிபாலை தோற்கடிக்கிறாரு. எந்த இடத்துலனா Battle of Zama அப்படின்ற இடத்துல. Pursued by the Roman army, Hannibal ended his life by poisoning himself. அதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்ட ஹானிபால் விஷமருந்தி தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு. The Third Punic War was declared on the Carthaginians by the Rome. மூன்றாவது Punic War கார்த்தேஜினியன்ஸ் அவங்களா டெக்ளேர் பண்ணப்படுது. ஆஃப்டர் த டிஃபீட் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் தி கார்த்தேஜியன்ஸ் இன் திஸ் வார், ரோம் எமர்ஜ்ட் அஸ் அன் அன்ரிவால்டு பவர் இன் தி வெஸ்டர்ன் வேர்ல்டு. இந்த மூன்றாவது பியூனிக் வாருக்கு பிறகு ரோம் வந்து உலக நாடுகளில் மேலை உலகத்தில் நிகரற்ற ஒரு சக்தியாக வந்து ரோம் வந்து மாறுது. ஓகே சில்ட்ரன், we will meet in the next class. Okay, bye. Thank you, ma'am. Okay, thank you children. Bye.